எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் சார். தாலி கட்டுற நேரத்தில் நான் அழுதுட்டு இருந்தேன். வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப அழுதுட்டு எட்ட போயிட்டேன். அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. உடனே வேணாம் மச்சான் அப்புறமா பண்ணிக்கலாம் வான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன் அழுக வந்துருச்சு? அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்க. ஐயோ 2 வருஷம் பேசவே இல்லை. எனக்கு குழந்தை பிறந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் பார்த்தாங்க சார். நீங்க திருமணம் செஞ்சுட்டு உங்க காஸ்ட் தானே? வேற காஸ்டா? ஒரே காஸ்டா? அப்புறம் ஏன் வீட்டுல ஒத்துக்கல? அப்பா இல்ல கொஞ்சம் பொருளாதாரம். ஆமா. அதுக்கப்புறமா இப்ப பேச ஆரம்பிச்சு குழந்தைக்கு எனக்கு எல்லாத்துக்குமே நகைலாம் செஞ்சாங்க சார். ஆனா இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது. அதை பார்த்ததும் கிடையாது, அவங்க கேட்டதும் கிடையாது எந்த கஷ்டத்தையும். நான் தான் சார் அடக்க வச்சிருக்கேன் என் தேவைக்கு. அவ்வளவுதான். அது உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்குன்னு வச்சுட்டாங்க. அவங்க கேட்டதே அவர் அதை கேட்க கூட மாட்டாருங்கிறது எவ்வளவு பெருமிதமான விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். என்ன மட்டும்தான் லவ் பண்ணாங்க, என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. 100 ரூபாய் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குன்னா கூட 50 ரூபாய்க்கு அதுல எனக்கு பூ வாங்கிட்டு வந்து தருவாங்க சார். எனக்கு குண்டுமல்லி பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த பூ